டி. எம். நாயர் மரணம். மாண்டேகு செம்ஸ்போர்ட் அறிக்கை மக்கள் சபை மற்றும் பிரபுக்கள் சபை உறுப்பினர்கள் அடங்கிய கூட்டுப்பொறுப்பு குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. சீர்திருத்தங்களில் அதிருப்தி இருப்பவர்கள் இந்த குழுவில் தங்களது குறைகளை எடுத்துச் சொல்லி அவற்றுக்கு பரிகாரம் தேடிக்கொள்வதற்கான இறுதி வாய்ப்பு. ஆகவே காங்கிரஸ், முஸ்லிம் லீக், ஹோம் ரூல் கட்சி உள்ளிட்டோர் இங்கிலாந்து சென்று அந்த குழுவிடம் பேச்சுவார்த்தை நடத்தச் சென்றனர். ஏற்கெனவே திட்டமிட்டபடி தென்னிந்திய நலவுரிமை சங்கத்தின் சார்பாக டி. எம். நாயர் மீண்டும் லண்டன் புறப்பட்டார். அவருடன் கே. வி. ரெட்டி நாயுடு, கோகா அப்பாராவ் நாயுடு, கே. சுப்பாராவ், ராமராய நிங்கார், எல். கே. துளசிராம், ஏ. பி. பாத்ரோ ஆகியோர் சென்றனர். சென்னை மாகாணச் சங்கத்தின் சார்பாக வி. சக்கரை செட்டியார், பி. செஞ்சையா ஆகியோரும் சென்னை திராவிடச் சங்கத்தின் சார்பாக சர் ஏ. ராமசாமி முதலியாரும் காங்கிரஸ் சார்பாக சத்தியமூர்த்தி ஐயர், எஸ். சீனுவாச சாஸ்திரி, எம். ராமச்சந்திர ராவ், ஏ. ராமசாமி ஐயங்கார் ஆகியோரும் ஹோம் ரூல் சார்பாக டாக்டர் அன்னிபெசண்டும் லண்டன் வந்திருந்தனர். நாயரின் உடல்நிலை மோசமடைந்தது. கூட்டுப்பொறுப்பு குழுவுக்கு முன்னாள் நாயர் சாட்சியம் அளிக்க முடியவில்லை. உடனே ஜூலை 18, 1919 அன்று கூட்டுப்பொறுப்பு குழுவே ஜாயிண்ட் செலெக்ஷன் கமிட்டி நாயர் தங்கியிருக்கும் மருத்துவமனைக்கு வந்து அவருடைய சாட்சியத்தை பெற்றுக்கொள்வதாக அறிவித்தது. ஆனால் அதற்கு முந்தைய நாள் காலை 5 மணிக்கு டாக்டர் நாயர் மரணம் அடைந்தார். லண்டனிலேயே அவருக்கு இறுதி காரியங்கள் நடத்தப்பட்டன.